ஹாய் கைஸ், போகும் இடம் வெகு தூரமில்லை என்ற இந்த படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இன்டர்வல் பிளாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து என்னென்ன பார்த்தா கிளைமேக்ஸ் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. விமல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, சென்னை ஸ்லாங் பேஸ் ரொம்ப யதார்த்தமாக. அண்ட் கருணா சார் ஹஸ் புல்ட் ஆஃப் அன் அமேசிங் கேரக்டர். ரொம்ப நல்ல படம், மியூசிக் எல்லாமே நல்லா ஜெல்லாகி இருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஒர்த் வைலாக இருக்கும். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அயோத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி, நல்ல ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மூவினா இது ரொம்ப பெஸ்டான ஒரு மூவி. இப்போ பெரிய பெரிய பட்ஜெட்ல இருக்க படத்தை விட கம்பேரிசனா இந்த ஒரு படம் ரொம்ப சூப்பர் ஹிட்டாவே ஆகும்னு எனக்குள்ள ஒரு தாட்டு. அது விமல் அங்கிள்காகவோ இல்லை படத்துல நடிச்சவங்களுக்காகவோ இல்லை, எல்லாருமே தனித்தனியா சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஆக்டிங்கா இல்லாம லைவா பார்க்கும்போது நம்மளோட கனெக்ட் ஆகும். வணக்கம், என்னோட பேர் சேகர் நாராயணன். போகுமிடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தில் முத்துப்பாண்டின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் கருணா சார், விமல் சார் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். கிளைமேக்ஸ் நல்ல ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா கேரக்டருமே நல்ல பர்ஃபெக்டாக ஸ்லாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மனமார்ந்த வார்த்தைகள் படம் குழுவினருக்கு அனைவருக்கும். வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய காரியம் தான். இறுதி பயணம் தான். இந்த இறுதி பயணத்துக்கு நடுவில் பல பேருடைய வாழ்க்கை எப்படி நடக்குது, ஒரு மரணத்தை ஒட்டி அந்த மரணத்துடைய அமரர் ஊர்தியில் நடக்கக்கூடிய ஒரு கொண்டு போகிற ஒரு பயணத்தை, ஒரு மரணத்தை வச்சு அதுக்கு பின்னாடி சுற்றி நடக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை கதையை சொல்றாரு. ஒரு காதல் கதை வருது, 2 குடும்ப கதைகள் வருது, ஒரு குழந்தை பிரசவ, ஒரு பெண்ணுடைய பிரசவ கதை, பல கதைகள், குட்டி குட்டி கதைகள், ஒரு மெயின் ஸ்டோரி, பல குட்டி கதைகள். அவ்வளவு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் சுமாராக தான் போச்சு. போக படம் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகுது. கருணாஸுக்கு ஒரு லைஃப் டைம் படம். கருணாஸ் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. கடைசி 15 நிமிஷம் தான் இந்த படத்தோடைய ஸ்ட்ரென்த்து. இந்த கடைசி 15 நிமிஷத்துக்காக டைரக்டர் காத்திருந்து நல்லா வச்சு செஞ்சிருக்காரு. ஒரு எல்லா ஷார்ட்ஸும் இது வரைக்கும் ஒரு டெத்தில், நம்ம இது வரைக்கும் ஒரு டெத் விஷயத்தை இவ்வளோ தூரம் அழகாக பிக்சரைஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ தூரம் சினிமாட்டிக்காக கொண்டாட முடியுமா அப்படின்றத ஆச்சரியப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு சினிமாட்டிக் பியூட்டியாகவும் இருக்கு. அதே சமயத்தில் ஸ்கிரிப்ட்லயும் பல இடங்கள் நுவான்சஸ் எல்லாம் கடைசியில தான் வருது. கடைசியில கருணாஸ் உடைய கதை அவர் எழுதியிருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கிளைமாக்ஸ் ஒரு டீட்டெயில் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இந்த பிணம் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு சென்ட் பட்டன் அடிப்பாரு. அதுக்கு ஒரு பின்னாடி கிளைமாக்ஸ்ல ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி அவர் முதுகுல பச்சை குத்தி இருப்பாரு. அந்த பச்சை குத்தி இருக்கிறதுக்கு அதான் கதை. இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது தெரியாது. ஆனா படத்துல அவரோட எண்டு வரும்போது அது ரொம்ப பிரமாதமா அழகா சேர்ந்து இருக்கு அப்படின்னு தான். ஒரு வித்தியாசமான திரைக்கதை. கண்டிப்பா அது அவசியம் தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கதை. விமலுக்கு ஒரு லைஃப் டைம் படம். விமலுக்கு ரொம்ப அருமையான, ரொம்ப நாள் கழிச்சு விமல் அடக்கமா நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. கருணாஸ்க்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல மெயின் கேரக்டர் நடிச்ச எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவங்க எல்லாருமே மிக மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே படத்துல ஒரு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் இருக்கு. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது குட்டி குட்டி கேரக்டர்ஸ். இந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்கோர் பண்றாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்.